السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم علمني وفهمني كتابك وفقهني في دينك وشريعتك وزدني علما. اللهم اغفر لجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات واغفر لجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه، ولجميع الملوك والأمراء والسلاطين المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه وحكموا بدينك يا أرحم الراحمين، وللمجاهدين في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த வகுப்பிலே அருள் புரிய வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே நல்ல இல்மையும் நல்ல அமலையும் அழகிய முடிவையும் வேண்டியவனாக இந்த வகுப்பை தொடங்குகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய குறைகளை மன்னிப்பானாக, நேர்வழியில் நம்மை உறுதிப்படுத்துவானாக. அல்லாஹுவை சந்திக்கின்ற மறுமை நாள் வரை அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் நிலைத்திருந்து அல்லாஹ் பொருந்தி கொண்ட நல்லோர்களில் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பெற்றோரையும் குடும்பத்தாரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள வேண்டும் என்று அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டும் அவனுடைய அழகிய பண்புகளை கொண்டும் அல்லாஹுவிடத்திலே துஆ செய்கிறேன். அல்லாஹு தஆலா நம்முடைய துஆக்களை ஏற்று அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இது சூரா அல்-துஹாவுடைய 4வது அமர்வு. கவனியுங்கள், இந்த சூரா அல்-துஹா இறக்கப்பட்ட பின்னணி சம்பவங்கள் என்ன என்பதையெல்லாம் சென்ற அமர்வுகளிலே நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 4வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகலின் மீது சத்தியம் செய்கிறான். இரவு அது சூழ்ந்து கொள்ளும் போது அந்த இரவின் மீது சத்தியம் செய்து தன்னுடைய நபிக்கு ஆறுதல் சொல்கிறான். மா வத்தஅக ரப்புக வமா கலா. நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய ரப்பு உங்களை கைவிட்டு விடவில்லை, உங்களை அவன் கோபித்துக் கொள்ளவில்லை, உங்கள் மீது அவன் வெறுப்படையவில்லை. வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. கவனிங்க, வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. இந்த இடத்துல 2 வார்த்தை இருக்கிறது. ஒன்று வல, அதாவது வா அத்துப்புடைய எடுத்து அது தனி, அப்புறம் லாம் ஒன்று இருக்கு, அப்புறம் அல் ஆஹிரத்து. அல் ஆஹிரத்து என்பதில் இந்த லாம் சேருவதன் காரணமாக இந்த லாமுக்கு பேரு லாமுல் இப்திதா என்று சொல்லப்படும். ஒரு கருத்தை உறுதி செய்வதற்காக வேண்டி ஃபஅல்கள்ல அல்லது இஸ்முகள்ல இது கொண்டு வரப்படும். சரிங்களா? குறிப்பா இன்னவுடைய பதில்களாக ஃபஅல்கள் வரும்பொழுது அங்க வரும். இஸ்முகள்ல இது பெரும்பாலும் கொண்டு வரப்படும். அதில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான அழுத்தத்தை கொடுப்பதற்காக, செய்தியினுடைய உறுதியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி. கவனிங்க, வலல் ஆஹிரத்து, நிச்சயமாக ஆஹிரத், த நெக்ஸ்ட், அடுத்தது. வலல் ஆஹிரத்து, நிச்சயமாக மறுமை இருக்கிறது. ஹைருன், சிறந்ததாகும். ஹைர் என்பது அஹியருடைய சுருக்கம். ஹைர், மிக சிறந்ததாகும். லக்க, உமக்கு, மினல் ஊலா, முந்தியதை விட, அதாவது இந்த உலகத்தை விட நபியே உங்களுக்கு மறுமை மிக சிறந்ததாகும். இது இந்த வசனத்தினுடைய சொல்லுக்கு சொல் பொருள். வலல் ஆஹிரத்து, இன்னும் நிச்சயமாக மறுமை இருக்கிறது. ஹைருன், மிக சிறந்ததாகும். லக்க, உங்களுக்கு, மினல் ஊலா, முந்தியதை விட, அதாவது இந்த உலகத்தை விட. இப்போ பாருங்க, முதலாவதாக இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் இப்னு கஸீர்ல இமாம் அவர்கள் என்ன, இமாம் தபரியுடைய தஃப்சீர்ல இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். وَقَوْلُهُ وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى يَقُولُ تَعَالَى ذِكْرُهُ. யாருடைய புகழ் மிக உயர்ந்ததோ அந்த ரப்பு சொல்கிறான், வலத்தாருல் ஆஹிரத்து. கவனிங்க, அப்ப வலல் ஆஹிரத்து என்பது அது எதை குறிக்கிறது? அத்தார் அல் ஆஹிரா, அதாவது மறுமை வீடு, மறுமை வாழ்க்கை. வலத்தாருல் ஆஹிரத்து, மறுமையினுடைய வீடு. அதாவது இப்ப இந்த உலகத்துல இந்த வீட்டில் நீங்க தங்கி இருக்கிறீர்கள், அடுத்து நீங்கள் செல்லக்கூடிய மறுமையினுடைய வீடு இருக்கிறது. வமா அஅத்தல்லாஹு லக ஃபீஹா. கவனிங்க,
வமா அஅத்தல்லாஹு லக ஃபீஹா, அல்லாஹு தஆலா அந்த மறுமை வீட்டிலே உங்களுக்காக என்னென்ன ஏற்பாடு செய்திருக்கிறானோ, அல்லாஹு தஆலா அவனுடைய நபிக்கு என்னென்ன ஏற்பாடு செய்திருப்பான். சாதாரண இறுதியாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கடைசி தகுதியுடைய ஒரு மூமினுக்கே இந்த உலகத்தை விட 10 மடங்கு பெரிய சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த தயாளனாகிய அல்லாஹு தஆலா படைப்புகளிலேயே மிக சிறந்தவராகிய, படைப்புகளிலேயே தனக்கு மிகவும் நேசத்திற்குரியவராகிய, கண்ணியத்திற்குரியவராகிய நம்முடைய உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட அற்கொடைகளை கொடுப்பான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியுமா? ஒரு மூமினுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தின் அற்கொடைகளையே நம்மால் சிந்தித்து பார்க்க முடியாது என்று இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நம்முடைய நபிக்கு கொடுப்பதை நாம் எப்படி அறிய முடியும், சிந்திக்க முடியும்? கவனிங்க, வமா அஅத்தல்லாஹு லக். அதனாலதான் பொதுவா சொல்லப்பட்டுவிடும், அல்லாஹு தஆலா உங்களுக்காக அதிலே, அதாவது அந்த மறுமை வீட்டிலே என்னென்ன ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறானோ, கைருல் லக மினத் தாரி துன்யா, இந்த உலகத்தின் வீட்டை விட, இந்த உலக வீட்டை விட, வமா ஃபீஹா, இன்னும் அதில் என்னென்ன இருக்கிறதோ அதை விட உங்களுக்கு சிறந்ததாகும். கவனிங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. சொர்க்கத்தை புரியறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது ஒரு ஹதீஸுகள்ல வந்திருக்கக்கூடிய உதாரணங்கள் தான். உலகத்துல இப்ப மனிதர்கள் இருக்கிறார்கள், அதே போல இந்த உலகத்துல ஜின்கள், பறவைகள், மிருகங்கள் எல்லாம் இருக்கு. இது போக என்னென்ன இருக்கிறது இந்த உலகத்துல? சுகங்கள், இன்பங்கள், அதே போல ஆடம்பரங்கள் எல்லாமே நீங்க கற்பனை செய்யுங்க. எங்க இருந்து கற்பனை செய்யுங்க? கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் கற்பனை செய்யுங்க. வடக்குல, உலகத்தினுடைய வடக்கு, உங்க ஊர் இல்ல, உலகத்தினுடைய வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும், கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் கற்பனை செய்து இவை அனைத்திற்கும் உலகத்தில் ஒரு மனிதன் சொந்தக்காரனாக ஆகுவதை விட, இவை அனைத்திற்கும் உலகத்தில் ஒரு மனிதன் முழு சொந்தக்காரன், அதாவது எந்த பார்ட்னரும் இல்லாம சொந்தக்காரனாக ஆகுவதை விட, சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அற்கொடைகள் மிக சிறந்ததாக, மிக உயர்ந்ததாக இருக்கும், மட்டிட முடியாததாக இருக்கும். அல்லாஹு அக்பர். இது மொத்த சொர்க்கத்துக்கும் அல்ல, மொத்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிஅமத்துக்கும். சொர்க்கத்தினுடைய ஒரு நிஅமத்தை எடுத்துக்கொண்டா, நாளைக்கு அந்த ஹூர் வரும் பொழுது அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த துப்பட்டா, அது இந்த உலகத்தை விட சிறந்தது என்றால் இன்னும் எத்தனை அருட்கொடைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் புகாரியுடைய அறிவிப்பு, சொர்க்கத்திலே ஒரு பாதம் அளவு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறோம் அல்லவா நம்ம தமிழ், அதாவது நம்முடைய இடத்தினுடைய வழக்குகள்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட். இன்னொரு அறிவிப்புல வல மௌதிஉ ஸௌத்தி அஹதிக்கும், நீங்க கால்நடைகளை விரட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய சாட்டை, அதன் அளவு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறதே, உலகத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இது ஒரு சாதாரண மூமினுடைய சொர்க்கத்தினுடைய நிலைமை இப்படி என்றால், அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய தரஜா, அதுல உலுல் அஸ்ம் என்ற அந்த ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தரஜா, அதற்கு பிறகு அதிலேயே எல்லா ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் தலைவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் எவ்வளவு பெரியதாக உயர்ந்ததாக இருக்கும் என்று வமா அஅத்தல்லாஹு லக ஃபீஹா கைருல் லக மினத் தாரி வமா ஃபீஹா. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மறுமை வீடும், அந்த மறுமை வீட்டிலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறானோ அவை அனைத்தும் இந்த துன்யாவுடைய வீட்டை விட, இந்த துன்யாவின் வீட்டை விட, இதில் இருக்கக்கூடிய இன்பங்களை விட உங்களுக்கு மிக சிறந்தது. யகூல், இமாம் தபரி அவங்க, இதான் நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய, மனதில் வைக்க வேண்டிய அந்த குறிப்பு. என்ன சொல்கிறார்கள்? பள்ளிவாசல்ல பயான் கேட்கிற மாதிரி கேட்காதீங்க, புரியுதா? ஜும்மால குத்பால மக்கள்லாம், முஸ்லீம்கள்லாம் பயான் கேட்பாங்க. எப்படின்னு சொன்னா, அப்படியே உட்காருவாங்க. உட்கார்ந்தோன்னே அப்படியே லைட்டா முதல்ல கால்வாசி கண்ணு, அப்புறம் பாதிவாசி கண்ணு, அப்புறம் முக்காவாசி கண்ணு, அப்புறம் முழுவாசி கண்ணு, அப்புறம் அதோட அப்படியே போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு கதை. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன செய்வாங்க? ஃபோனை நோண்டுவாங்க. இன்னொரு கூட்டம் பிராக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் மணியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படா இமாம் சாஹிப் மிம்பர்லேருந்து இறங்குவார், எப்படா தொழுகையை ஆரம்பிப்பார்னு மணியை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு கூட்டம்.
இன்றைக்கு ஏன் முஸ்லிம்கள்ல மாற்றங்கள் ஏற்படல? உபதேசங்களை, கல்வியை அந்த ஆர்வத்தோடு, தேடலோடு, அந்த ஈமானிய வெறி, ஈமானிய அந்த வேட்கையோடு, புரியுதா, அந்த ஈமானிய வேகத்தோடு கேட்கக்கூடிய அந்த மனநிலை குறைந்து விட்டது. அதனாலதான் இன்றைக்கு நம்ம நிறைய விஷயங்களை கேட்டாலும் மனதில் பதிவதில்லை. மனதிலே சில விஷயங்கள் பதிந்தாலும் அது ஆசையோடு உள்ளே செல்லாத காரணத்தால், ஏதோ கேட்டதுல பதிந்ததை தவிர ஆசையோடு அதை உள்வாங்காத காரணத்தால் அதில் நமக்குள் எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக. ஆமீன். கவனிங்க, யகூல், இமாம் தபரி சொல்கிறார்கள், யகூல், அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால், ஃபலா தஹ்ஸன் அலா மா ஃபாத்தக மின்ஹா, முஹம்மதே, இந்த உலகத்தில் உங்களுக்கு தவறிவிட்ட இன்பங்களை நினைத்து, இந்த உலகத்திலே உங்களுக்கு கிடைக்காமல் போன சுகங்களை நினைத்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள், வருத்தப்படாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருந்தா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செல்வத்தை வைத்து எப்படி அவர்களுடைய அந்த 20 வயதுகள் 25 வயதுகளில் ஷாமுக்கு சென்று மிகப்பெரிய வியாபாரங்கள் செய்து ஒரு பெரிய வியாபார சாம்ராஜ்யத்தை நிறுவினார்களோ அதை அவர்கள் தொடர்ந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய மனம் மறுமையை நோக்க நோக்க ஏதோ இழந்த ஒன்றை தேடுவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌஹீதுடைய சொத்தை தேட தேட அவர்களுக்கு உலகத்தினுடைய மோகங்கள், உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்துடைய தேடல்கள் குறைந்து அல்லாஹுவை முன்னோக்கினார்கள், அல்லாஹுவை தேடினார்கள், அல்லாஹுடைய தியானத்திற்காக தனிமையை விரும்பினார்கள். இறுதியாக நபித்துவம் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு இனி இந்த உலக வாழ்க்கையில் நான் அல்லாஹுவை தேடுவது, அல்லாஹுவின் அடியார்களை அல்லாஹ்விடம் கொண்டு வந்து சேர்ப்பதை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே நோக்கமில்லை, இதில்தான் என்னுடைய சுகம் இருக்கிறது, இதில்தான் என்னுடைய இன்பம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் விரும்பி இருந்தால் செல்வந்தர்களில் ஒரு செல்வந்தராக, வியாபார பிரமுகர்களிலே ஒரு வியாபார பிரமுகர்களாக, குறைஷி தலைவர்களிலே ஒரு தலைவராக அவர்கள் ஆகியிருக்கலாம். குறைஷி தலைவர்களிலேயே மிக உயர்ந்த குடும்பத்தில் தலைமைத்துவத்திற்கு முழு தகுதியாக எந்த அரபுகளும் போட்டி போட முடியாத ஒரு தலைமைத்துவத்தினுடைய குடும்பத்திலே பிறந்து, அதுவெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஒரு ஏழையாக வாழ்ந்து, மக்களில் ஒருவனாக வாழ்ந்து, மக்களுடைய சீர்திருத்தம், மக்களுடைய நேர்வழிக்காக நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த தேடல் அவர்களை ஹிரா மலையை நோக்கி ஓடச் செய்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வஹீயை கொடுத்து கௌரவித்தான், நபியாக, ரசூலாக. அப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இனி இந்த உலக வாழ்க்கை எனக்கு இன்பத்திற்காக அல்ல, சுகத்திற்காக அல்ல, என்னுடைய தேடலை, என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அல்ல, நான் மறுமைக்காக இருக்கிறேன், மறுமைக்காக நபியாக்கப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களை அழைப்பதற்காக என்று. இதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன தவறு இருக்கும் யோசித்து பாருங்கள். முதல்ல மரியாதை போய்விட்டதுங்க. எந்த குறைஷி கோத்திரத்திலே அஸ்ஸாதிக் அல் அமீன் என்று போற்றப்பட்டார்களோ அந்த மரியாதையை இழந்தார்கள் அல்லாஹ் ஒருவனுக்காக. அதற்கு பிறகு கண்ணியம், அதற்கு பிறகு வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் இழந்தார்கள் அல்லாஹுடைய தேடலுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அனைத்தையும் இந்த உலகத்திலே அந்த கண்ணியத்தை திருப்பி கொடுத்தான். இன்று மாற்றார்கள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழக்கூடிய நிலையிலே அல்லாஹ் வைத்தான். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், யாரெல்லாம் நபியை ஏசினார்களோ, திட்டினார்களோ, பகைத்தார்களோ, வெறுத்தார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா வரலாற்றிலே சபிக்கப்பட்ட மக்களாக, வெறுக்கப்பட்ட மக்களாக அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டான். கவனிங்க, அப்ப இந்த வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா என்ற இந்த திருவசனத்திலே அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? இமாம் தபரி சொல்கிறார்கள், யகூல் ஃபலா தஹ்ஸன் அலா மா ஃபாத்தக மின்ஹா, முஹம்மதே, இந்த உலகத்தில் உங்களுக்கு தவறிவிட்டதற்காக நீங்கள் வருந்தாதீர்கள். ஃபஇன்னல் லதீ லக இன்தல்லாஹி கைருல் லக மின்ஹா, இந்த உலகத்தில் உங்களுக்கு எது தவறிவிட்டதோ அதற்காக வருந்தாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக மறுமையிலே என்ன இருக்கிறதோ அது மிக சிறந்ததாகும். ஃபஇன்னல்லதீ லக இன்தல்லாஹி கைருல் லக மின்ஹா, இந்த உலகத்தை விட உங்களுக்கு மறுமையிலே அல்லாஹ்விடம் இருப்பது மிக சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே தன்னுடைய நபிக்கு ஆறுதல் சொல்கிறான், மன திருப்தியை ஏற்படுத்துகிறான் என்று இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் கூறுகிறார்கள். சரி, இப்ப இமாம் இப்னு கசீர் என்ன சொல்கிறார்கள்? அவர்களும் இதுக்கு ஒரு நெருக்கமான ஒரு விளக்கத்தை தான் இன்னும் சில வாசகங்களோடு அவர்கள் சொல்கிறார்கள். கவனிக்காத,
வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. இமாம் இப்னு கஸீர் சொல்கிறார்கள், ஐ வத்தாருல் ஆகிரத்து கைருல் லக மின் ஹாதிஹி தார், மறுமை வீடு இந்த வீட்டை விட உங்களுக்கு சிறந்தது. கைர் வலிஹாதா, இது இமாம் இப்னு கஸீர் சொல்லக்கூடிய அதிகப்படியான விளக்கம். கவனிங்க, வலிஹாதா கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹதன் நாஸி ஃபித் துன்யா. அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லிவிட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவிலே ஆசைப்படுவார்களா? ஒருபோதும் ஆசைப்பட மாட்டார்கள். அஸ்ஹதன் நாஸி ஃபித் துன்யா, உலகத்தில் மிகவும் ஆசையற்றவராக பற்றற்றவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். வஅஅதமஹும் லஹா இத்திராஹன், உலகத்தை தூக்கி எறிந்தவர்களிலேயே மிகவும் மகத்தானவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நாம் என்ன செய்கிறோம்? அப்படியே உலகத்தை கவ்வி பிடித்து நமக்கு கிடைக்காத உலகத்தையும் ஆசைப்படக்கூடியவர்களாக, கிடைத்த உலகத்துக்கே இன்னும் நமக்கு நன்றி செலுத்தல, அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்தல, அதை முழுமையா நம்ம அனுபவித்துட்டோமா அதுவும் அனுபவிக்கல. ஆனா நம்முடைய கையில் இல்லாத உலகத்திற்காக எவ்வளவு ஏங்குகிறோம், எவ்வளவு பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு தயாராக இருந்தால், உங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த உஹது மலையை தங்கமாக்கி தரேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேண்டாம் அல்லாஹ், ஒரு நாள் பசியாக இருப்பேன், உன்னிடத்திலே அழுது கேட்பேன், ஒரு நாள் நான் சாப்பிட்டால் உனக்கு நன்றி செலுத்துவேன். இதே நிலையில்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரிந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 9 மனைவிமார்கள் இருந்தோம். நாங்களும் எங்களுடைய குடும்பத்தார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 நாட்கள் தொடர்ந்து வயிறார நாங்கள் சாப்பிட்டதில்லை. ஒரே நாளில் 2 முறை நாங்கள் வயிறார சாப்பிட்டதில்லை. பல நாட்களில் 2 மாதங்கள் தொடர்ந்து எங்களுடைய வீடுகளிலே அடுப்பு எரிக்கப்படாமல் இருந்தது என்று தங்களுடைய வறுமையை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். என்றால் எந்த அளவு இந்த உலகத்திலிருந்து ஆசை இல்லாதவர்களாக பற்றற்றவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருப்பார்கள். அல்லாஹ் கொடுத்த கனிமத்துகள் செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கு, முஹாஜிர்களுக்கு, ஃபகீர்களுக்கு, சஹாபாக்களின் குடும்பங்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹ் அஸ்ஹதன் நாஸி ஃபித் துன்யா வ அஅதமஹும் லஹா இத்திராஹன் கமா ஹுவ மஅலூமுன் பித்தரூரா மின் சீரத்திஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீராவிலே இது தெளிவாக அறியப்பட்ட ஒன்றாகும். வலம்மா ஹுய்யிர அலைஹி ஸலாம், அடுத்து இமாம் இப்னு கஸீர் சொல்கிறார்கள், சரியா, வலம்மா ஹுய்யிர அலைஹி ஸலாம் ஃபி ஆகிரி உம்ரிஹி பைனல் குல்தி ஃபித் துன்யா இலா ஆகிரிஹா ثم الجنة وبين السرورة إلى الله عز وجل اختار ما عند الله على هذه الدنيا الدنية. கவனிங்க, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மேலும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பு கொடுத்தான், ஒரு அனுமதி கொடுத்தான், ஒரு இஷ்டத்தை அல்லாஹ் தஆலா, ஒரு விருப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். நபியே, உங்களுக்கு 2 விருப்பங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. ஒன்று என்ன? கியாமத் நாள் வரைக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழலாம். அல்லாஹ் அக்பர். கியாமத் நாள் வரைக்கும் நீங்க இந்த உலகத்துல உங்களுக்கு வாழ்க்கை வயது கொடுக்கப்படும், நீங்கள் வாழலாம். அதற்கு பிறகு நீங்கள் சொர்க்கத்திற்கு வருவீர்கள், சொர்க்கத்திற்கு வருவீர்கள், அல்லாஹ்விடத்தில் வருவீர்கள். இரண்டாவது என்ன? இப்பொழுதே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வருவதற்கு தயாரா? ஒன்று என்ன? கியாம நாள் வரைக்கும், உலக முடிவு நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து பிறகு சொர்க்கத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு விருப்பமா, அல்லது இப்பொழுதே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வருவதற்கு விருப்பமா என்று 2 விருப்பங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு, 2இல் எதை தேர்வு செய்கிறீர்கள் என்ற போது இக்தார மா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உள்ளதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அலா ஹாதிஹி துன்யா தனியதி, இந்த மட்டமான உலகத்தை விட. அல்லாஹ் அக்பர். இந்த உலகம் இருக்குங்க, ரொம்ப மட்டமான உலகம். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு சிஃபத்தை இந்த துன்யாவுக்கு சொல்றாங்க பாருங்க, பொருத்தமான சிஃபத். அலா ஹாதிஹி துன்யா தனியதி, மட்டமான துன்யாங்க, மட்டமான துன்யா. அதாவது இந்த துன்யாவுடைய சாபத்துக்கு ஒரு சின்ன உதாரணம்.
இந்த இந்த துன்யாவுக்காக உறவுகளை மனிதன் முறிக்கிறான் என்றால் அப்படி இந்த துன்யா எவ்வளவு ஒரு மோசமானதா இருக்கும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அக்பர். இந்த துன்யாவுக்காக அல்லாஹுவை மனிதன் மறக்கிறான் என்றால் இந்த துன்யா எவ்வளவு மோசமானது. இந்த துன்யாவை இதனுடைய கெடுதியிலிருந்து நாம் நம்மை பாதுகாக்க வேண்டுமென்றால் ஒன்று, இந்த துன்யா நம்மை அல்லாஹுவை மறக்க செய்துவிடக்கூடாது, இரண்டாவது உறவுகளை துண்டிக்க செய்துவிடக்கூடாது. இந்த ரெண்டிலிருந்து தப்பித்து நாம் வந்துவிட்டோம் ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த துன்யாவுடைய விஷத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொண்டோம். பாம்புக்கு இருக்கிற அந்த 2 பல்லு இருக்கு பாருங்க, விஷப்பல்லு, அந்த மாதிரி இந்த துன்யாவுக்கு 2 விஷப்பல்லு. ஒன்று என்ன? அல்லாஹுவை மறக்க செய்வது, உறவுகளை முறிக்க செய்வது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அர்ஹமர் ராஹிமீன். கவனிங்க யா ரப்பல் ஆலமீன். அடுத்து ஒரு உருக்கமான ஒரு நிகழ்வை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். கவனிங்க. قال الإمام أحمد قال حدثنا يزيد قال حدثنا يزيد قال حدثنا المسعودي عن عمرو بن مرة عن إبراهيم النخعي عن علقمة عن عبد الله هو ابن مسعود رضي الله عنه وعنهم قال التجع رسول الله صلى الله عليه وسلم على حصير فأثر في جنبه فلما استيقظ جعلت أمسح جنبه وقلت يا رسول الله ألا أذنتنا حتى نبسط لك على الحصير شيئا فقال رسول الله صلى الله عليه وسلم ما لي وللدنيا ما أنا والدنيا إنما مثلي ومثل الدنيا كراكب ظل تحت شجرة ثم راح وتركها. ورواه الترمذي وابن ماجة رحمهم الله من حديث المسعودي به وقال الترمذي حسن صحيح. யா அர்ஹமர் ராஹிமீன். கவனிங்க, நாம் இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கே நமக்கு தகுதி இல்லை. அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக. யா அர்ஹமர் ராஹிமீன். செய்தி என்ன? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாயின் மீது படுத்திருந்தார்கள். இல்தஜா, படுத்திருந்தார்கள் பக்கவாட்டில், அலா ஹசீரின், ஒரு பாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பாய் என்றால் எப்படி இருக்கும்? பொதுவாக நம்ம ஊரில் இந்த மூங்கிக்கு ஓலையில் செய்கிறாங்கல்ல, அதாவது அதுலேருந்து நார் எடுத்து, அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஈச்ச மரத்தினுடைய அந்த நாரிலிருந்து, அந்த ஓலையிலிருந்து, அதே போல் அதனுடைய அதுக்கு சொல்லுவாங்கள்ல நார் தானே, அதிலிருந்து செய்வாங்க அந்த பாய். அந்த பாயில் படுத்திருந்தப்ப அவங்க பக்கவாட்ட படுப்பாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போது வலது பக்கமா எந்திரிச்சா அவங்களுடைய வலது பக்கம் ஃபுல்லா அந்த பாயினுடைய வரும்பு அடையாளங்கள் அப்படியே பதிந்திருக்கிறது. பொதுவாக வெறும் பாயில படுத்தா அந்த முதுகுல அப்படியே ஒட்டி இருக்குமா இல்லையா? அதுவும் வெள்ளையாக இருந்தா அந்த உடம்புல அப்படியே தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான வெண்மையானவர்கள், சிவப்பானவர்கள். ஃபலம்மஸ்தயகத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே பக்கத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கவலையில அழுகையோடு அந்த அவங்களுடைய விழாவை அப்படியே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அப்படியே தடவி பார்க்குறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ரொம்ப க்ளோஸ். மற்ற சஹாபாக்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு உள்ளார போயிட்டு வெளியே வர்றது பார்த்தா அவர் என்னமோ ஆலுல் பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரில் ஒருத்தரை போன்று தெரிகிறது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரொம்ப நெருக்கமான தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிஸ்வாக் எங்கன்னு கேட்டா அது இப்னு மஸ்ஊத் உடைய கையில இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செருப்பு எங்கே என்று கேட்டால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கையில இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரும் பொழுது சாய்ந்து கொள்வதற்கான தலையணை எங்கே என்று கேட்டால் அது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கையில இருக்கும். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெரிய சஹாபி. இவங்களும் குறைஷி குடும்பத்தை சேர்ந்தவர்கள். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் என்ற அந்த முந்திய முஹாஜிர்களிலே, முஸ்லிம்களிலே ஒருவர். இப்னு மஸ்ஊத் சொல்கின்றார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு நீங்க சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்களா? இந்த விரிப்பு மேல, இந்த பாய் மேல ஏதாவது ஒரு விரிப்பு, துணி விரிப்பு நாங்க போடுறோமே, இவ்வளவுதாங்க, அந்த பாய் மேல ஒரு துணி விரிப்பை நாங்கள் விரிக்கிறோமே என்று கேட்டார்கள். அதுக்கு ஒரு அனுமதி கொடுங்களேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு எதற்கு இந்த துன்யா? அல்லாஹ் அக்பர். பாய் மேல ஒரு விரிப்பு போடுறதுக்கு சொன்னாங்க. மாலி வலி துன்யா,
எனக்கும் இந்த துன்யாவுக்கும் என்ன உறவு இருக்கிறது, எனக்கு என்ன தேவை இப்படிப்பட்ட துன்யாவோடு? இதை ஒரு சொகுசா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மா அனவ துன்யா, நான் யாரு, இந்த துன்யா யாரு, எனக்கு எதுக்கு இந்த துன்யா சொன்னார்கள். என்னுடைய உதாரணம் எப்படி என்றால், இந்த துன்யாவுடைய உதாரணம் எப்படி என்றால், ஒரு பயணி ஒரு மரத்தின் நிழலிலே அவர் கீழே தங்குகிறார், பிறகு அதை விட்டு புறப்பட்டு விட்டார், அந்த மரத்தை விட்டு விட்டார். அப்படித்தான் இந்த துன்யால சிறிது காலத்திற்காக நான் வந்திருக்கும் பொழுது இப்படி சுகத்தை, இப்படி ஒரு இன்பத்தை, இப்படி ஒரு அதாவது ஒரு வசதியை நான் ஏன் தேட வேண்டும், எனக்கு என்ன நேர்ந்தது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புரியுதா? அப்ப வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, இப்படியாக ஒரு சிறிய வசதியை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவர்கள் விரும்பவில்லை. இது இல்லை என்றால் வாழவே முடியாது. எப்படி இது இல்லை, இந்த உலகத்தில் இது இல்லாமல் வாழவே முடியாது என்ற அவசியமானதை மட்டுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அது போக எதுவெல்லாம் ஒரு ஆடம்பரமாக இருக்குமோ, ஒரு அதிகமான ஒரு வசதி என்று கருதப்படுமோ, அவற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைத்து கொண்டே இருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அதை முற்றிலுமாக அப்படியே தூரப்படுத்தி விட்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே, இந்த துன்யால உங்களுக்கு எதுவெல்லாம் தவறியதோ அதை விட மறுமையிலே உங்களுக்கு சிறந்தது இருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் புரிந்தோம் என்று சொன்னா அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா என்பதை நாம் புரிய முடியும். சரி, இமாம் குர்துபி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? கவனிங்க. அவர்களும் இதற்கு ஒரு சமமான ஒரு நெருக்கமான கருத்து தான் சொல்றாங்க. அவங்க என்ன வாசகம் சொல்றாங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது அவங்க ஒரு அறிவிப்பு செய்றாங்க. முதலாவது எல்லா அறிஞர்களும் சொல்ற மாதிரி வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, அதுக்கு அப்படியே கௌலுஹு தஆலா என்று அதை அப்படியே எடுத்து சொல்லிவிட்டு சலமா மூலமாக முஹம்மது பின் இஸ்ஹாக் என்ற ஒரு பெரிய அறிஞர் மூலமாக அவங்க ஒரு அறிவிப்பு, அதாவது ஒரு விளக்கத்தை பதிவு செய்றாங்க. சொல்றாங்க, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா ஐ மா இந்தி ஃபீ மர்ஜிஇக இலைய யா முஹம்மத் கைருல் லக மிம்மா அஜ்ஜல்து லக மினல் கராமத்தி ஃபித் துன்யா. முஹம்மது பின் இஸ்ஹாக் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா நபியிடத்துல பேசுறான் இந்த வசனத்துல. எப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தினுடைய கருத்து என்னவென்றால், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் என்னிடத்திலே திரும்ப வரும்பொழுது உங்களுக்காக என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகள் இருக்கின்றன அல்லவா, அது இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் கொடுத்த கண்ணியத்தை விட, இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு கொடுத்த சிறப்பை விட மிக சிறந்ததாக இருக்கும். அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு அழகான விளக்கம் பாருங்க. அதாவது மா இந்தி, கவனிங்க, இந்த இருக்கு பாருங்க, மா இந்தி ஃபீ மர்ஜிஇக இலைய யா முஹம்மது கைருல் லக மிம்மா அஜ்ஜல்து லக மினல் கராமத்தி ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே நான் உங்களுக்கு கொடுத்த கராமத், கண்ணியம், சங்கை, மதிப்பு, மரியாதையை விட நான் மறுமையிலே உங்களுக்காக என்னிடத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியம், அந்த சிறப்பு, நீங்கள் என்னிடத்திலே திரும்ப வரும்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்க போகக்கூடிய அந்த அருட்கொடை மிக சிறந்ததாக இருக்கும். அல்லாஹ் அக்பர், கற்பனையே செய்து பார்க்க முடியாது. வகால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா உரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா يفتح الله على امته بعده فسر بذلك فنزل جبريل بقوله وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى. கவனிங்க, இந்த வசனத்திற்கு மேலும் ஒரு காரணத்தையும் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அந்த அறிவிப்பு வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு, அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்துக்கு இந்த துன்யாவை எப்படி விசாலப்படுத்தி கொடுக்க போகிறான், இந்த இப்ப கஷ்டப்படக்கூடிய இந்த உம்மத்து வருங்காலத்தில் எப்படி வசதியோடு வாழப்போகிறது என்ற அந்த வெற்றியை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெற்றியை அல்லாஹு தஆலா காண்பித்து கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷமாக ஆகிவிட்டது. மக்கால நெருக்கடிகள்ல எந்த தெருலையும் போக முடியாத அளவுக்குண்டான நெருக்கடி, எங்கேயும் 2 ரக்காத்து தொழ முடியாது, மலைகளுடைய கணவாய்களுக்கு பதுங்கினாலே தவிர என்ற சூழ்நிலையில
நபியே பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்க உம்மத்து இந்த உலகத்தையே ஆளப்போகுது என்று அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுக்க போகக்கூடிய வெற்றியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் காண்பித்த போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள், அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹு தஆலா சொன்னார், நபியே இதுக்கு என்ன நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்க, அடுத்து உங்களுக்கு ஆகிரத்து இருக்கு பாருங்க, அதுல நீங்க அடைவீங்க பாருங்க மகிழ்ச்சி, அதுதான் பெரிய மகிழ்ச்சி என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, இந்த துன்யாவை விட நபியே உங்களுக்கு மிக சிறந்தது மறுமை இருக்கிறது. அங்கே வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, உங்களுக்கு உங்களுடைய ரப்பு கொடுப்பான், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அப்ப ஒவ்வொரு இமாமும் இந்த வசனத்திற்கு கூறியிருக்கக்கூடிய அதிகப்படியான விளக்கங்களையும் நம்ம பார்த்து கொண்டோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாருங்க, வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. சரி போதும் இன்ஷா அல்லாஹ், அது வரைக்கும் இந்த ஒரு வசனத்தை படிப்போம். ஏதாவது கேள்வி பதில்கள் இருந்தால் சுருக்கமாக வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது. ஆமாம், நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மைக் ஆன் பண்ணுறேன், ஒரு 10 நிமிஷம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கோங்கம்மா. யகூலு தஆலா திக்ருஹு ஃபி திக்ரிஹினா, திக்ருங்கிறது இந்த இடத்துல குர்ஆனை குறிக்கும். அல்லாஹு தஆலா தன்னுடைய கிதாபில் ஃபி கிதாபிஹிங்கிற மாதிரி ஃபி திக்ரிஹி ஃபி குர்ஆனிஹி அந்த மாதிரி சொல்லலாம். அல்லாஹுடைய கூற்று கௌலுஹு தஆலா வலல் ஆகிரத்து, வலல் ஆகிரத்து என்ற அல்லாஹு தஆலாவுடைய கூற்றாவது, அதாவது அதனுடைய விளக்கமாவதுன்னு அங்கே அது பொருள். அதுக்கு உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் புரிகிற வரைக்கும் கேள்வி கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் ஃபி திக்ரிஹின்னு நம்ம படிக்கிற தப்சீர் தபரியில் இருக்காது. இமாம் தபரி சொல்றதெல்லாம் தஆலா திக்ருஹு, தஆலா திக்ரு என்பது அல்லாஹ்வுடைய புகழை குறிக்கும். யாருடைய புகழ் உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த ரப்பு கூறுகிறான் என்று அர்த்தம் வரும். யகூலு தஆலா திக்ருஹு, அதாவதுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்புக்கு முன்பு அல்லது அவங்க நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்பு வரைக்கும் ஷைத்தான்கள் 4வது வானம் வரைக்கும் கூட போவாங்க. போய் அங்க மலக்குகளுடைய பாதையில் உட்கார்ந்து கொண்டு மலக்குகள் பேசிக்கொள்றத தக்தீருடைய விஷயங்களை கேட்டுக்கொண்டு வந்து மனிதர்கள், ஜோசியக்காரர்கள், குறி சொல்பவர்கள், சூனியக்காரர்களுக்கு அந்த செய்தியை சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டதுக்கு பிறகு முதல் வானத்தோடு, அதாவது முதல் வானத்துக்கு கீழேயே இந்த ஜின்கள் ஷைத்தான்கள் 2 பேருமே ஒண்ணுதான், ஷைத்தான் சொன்னாலும் சரி ஜின்னு சொன்னாலும் சரி, தடுக்கப்பட்டார்கள். அவங்க வானத்துக்கு ஏற முடியாது. இன்னா வஜத்ன ஸமாஅ முலிஅத் ஷுஹுபம் வரஸதா, புரியுதுங்களா? இன்னா லமஸ்ன ஸமாஅ ஃபவஜத்னாஹா முலிஅத் ஷுஹுபம் வரஸதா, நாங்கள் வானத்தில் ஏறி தொட்டு பார்த்தோம், அங்கே நுழைவதற்கு அங்கே அந்த வானங்கள் அப்படியே எரி நட்சத்திரங்களால் நிரப்பப்பட்டிருந்தன, கண்காணிக்கும் வானவர்களால் நிரப்பப்பட்டிருந்தது. சரியா? அப்ப அதுக்கு மேல போக முடியாது. ஆனா இந்த வானம் வரைக்கும் உண்டான அந்த கீழ்பாதையில இந்த ஷைத்தான்கள், ஜின்கள் உட்கார்ந்து கொண்டு மலக்குகளுடைய பேச்சுகளை ஒட்டு கேட்கறதுக்காக ரொம்ப தீவிரமா முயற்சி செய்வாங்க. அப்ப ஏதாவது ஒரு சில செய்திகள் இந்த ஷைத்தான்களுடைய காதுல விழுந்துரும். ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட ஒரு சக்தியை கொடுத்திருக்கான், அது ஒரு சோதனை. அந்த ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வந்து அதோடு 100 பொய்களை கலந்து இந்த மனித ஷைத்தான்களுக்கு, அதாவது ஜோசியக்காரர்கள், குறி சொல்பவர்களுக்கு அந்த ஜின்கள் ஷைத்தான்கள் போட்டுவிடும். அதை இந்த குறி சொல்பவர்கள், ஜோசியக்காரர்கள் வைத்துக்கொண்டு இவங்க அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி குழப்பி மக்களுக்கு சொல்வாங்க. ஏதோ ஒரு விஷயம் ஒத்து போயிடும், மக்கள் அப்படியே அதை நம்பிக்கொண்டு குஃபுர்ல ஷிர்க்ல விழுந்துருவாங்க. முதலாவது வீட்டை பூச விட மாட்டேங்கிறாங்கன்னா உங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு இடைவெளி இருக்கா இல்லையா? முதல்ல ஊருடைய முக்கியஸ்தவர்கள், பெரியவங்களை கூப்பிட்டு ஒரு சுமூகமாக சமரசமாக பேசுங்க. எந்த அளவுக்கு முடியும் சமாதானத்துக்கு, பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறாங்களா? நீங்கள் ஏன் ஒரு பக்க சுவர், சுற்றுச்சுவர் கட்டலையா? நீங்கள் விட்ட இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு முறையான ஒரு அட்வொகேட் மூலமாக, காவல்துறையினுடைய ஒரு அணுகுமுறையோடு நீங்கள் இதை முடிங்க. அது போக துவா கண்டிப்பாக இருக்குது. நான் இந்த துவா உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது அல்லாஹுமே யஸ்ஸிர்லி அம்ரி துவா ஓதுங்க. அதே போல் அல்லாஹு மக்ஃபினி ஷர்ர அதுவி நான் குரூப்பில் உங்களுக்கு போடுறேன். யா அல்லாஹ் எங்களுடைய எதிரிகளுடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள், அந்த துவாக்கள் இருக்குது. இன்னொரு துவா, ஒரு நீண்ட துவா ஒன்று இருக்குது, அதையும் போடுறேன்.
கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சதக்கா செஞ்சு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. யா அல்லாஹ் இவனுடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள், இவங்களுடைய மனசை எங்களுக்கு தோதுவாகும்படி இலகுவாகும்படி மாற்றிக்கொடு அல்லாஹ் அப்படின்னு துஆ கேளுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக லேசாக்கி கொடுப்பான். துஆவும் செய்யுங்க, அதே போல் ஆகுமான வழிகள் அதற்குண்டான முயற்சிகளும் செய்யுங்க. ஆமாம், நீங்கள் ஒரு சரியான ஒரு அட்வொகேட் மூலமாக ஒரு போலீஸ் போய் அவங்க மூலமாக ஒரு பஞ்சாயத்து நடந்து அந்த பாதுகாப்போடு நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த ஊரில் ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம குறிப்பாக நம்ம மைனாரிட்டியாக வாழக்கூடிய ஊர்களில் நாடுகளில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு இணக்கமாக நம்ம போகிறோமோ அது நமக்கு ரொம்ப நல்லது. அன்லஸ் அந்த இடத்துல நமக்கு ஒரு உறுதியான ஒரு சப்போர்ட் இருந்தாலே தவிர. சரிங்களா? தைரியமாக இருங்க. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் லேசாக்குவான். துஆவை விட்டுறாதீங்க. அல்லாஹ் அவனுடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் மக்ஃபினி ஷர்ரஹு, அல்லாஹ் அவனுடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கிற இந்த வாசகத்தை கண்டிப்பாக ஓதுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக பாதுகாப்போம். அல்லாஹ் மக்ஃபினி ஷர்ரஹு, யா அல்லாஹ் அவனுடைய தீங்கிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் மக்ஃபினி ஷர்ரஹு ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல். அதை ஓதிக்கிட்டே இருங்க. பொதுவாக இந்த மாதிரி ஜாகில்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு மார்க்கத்தை அறியாத மூடர்களாக இருந்தாங்கன்னா அவங்க மார்க்கம் பேசுறதுக்கே தகுதி இல்லாதவங்க. அவங்கள பற்றி மக்களுக்கு நீங்கள் உணர்த்துங்க, எச்சரிக்கை செய்யுங்க. நீங்களும் கலந்துக்காதீங்க, மற்றவங்களுக்கும் அதை பற்றி நீங்கள் அறிவிப்பு செஞ்சுட்டு நீங்கள் ஒதுங்கிக்குங்க. குறிப்பாக இந்த கடைசி கேள்விக்கு என்ன பதில்னா, அதாவது நம்மை பாவத்திற்கு தள்ளக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை விட்டு நம்ம தூரமாக இருக்கணும். அதே நேரத்தில் உறவை முறித்தல் என்ற நிலையும் வந்துவிடக்கூடாது. அப்போ உறவை முறித்தல் என்ற நிலையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு குறைந்தபட்சம் உள்ள அந்த பாதுகாப்பு என்னவென்றால் அவர்களுக்கு சலாம் சொல்றது, சில சந்தர்ப்பங்களில் அவங்களுடைய சுகநலங்களை விசாரிக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் என்று அறிந்தால் அந்த தேவையை உதவி செய்கிறது. இந்த அளவுக்கு நம்ம செய்து கொண்டால் உறவை முறித்தல் என்ற குற்றத்திலிருந்து நாம் விலகி கொள்ளலாம். அது போக அவங்களிடத்துல நேரங்கள் கொடுத்து உட்கார்றது, பேசுறது, அவங்களோட வெளியே போகிறது, சாப்பிடுவது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். எப்போ அவர்களிடத்துல பழகுவதால் நமக்கு பாவத்தில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால். அது போக நம்ம எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான். மறந்து செய்து விடுகிறோம், சில நேரங்களில் வேண்டும் என்று செய்து விடுகிறோம், சில நேரங்களில் நினைவு இருக்கும்போதும் பாவம் செய்து விடுகிறோம். இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த தீர்வு என்ன? அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆதமுடைய மக்களே நீங்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். உங்களிலே தவறு செய்பவர்களில் மிக சிறந்தவர்கள் யார்? தௌபா செய்பவர்கள், இஸ்திக்ஃபார் செய்பவர்கள். அதனால அடியான் இருக்கின்றன எப்போதுமே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் ஓதிக்கொண்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்முடைய பாவங்கள், நாம் அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நம்முடைய சிறிய பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் இஸ்திக்ஃபார் ரொம்ப முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். ஒரு சபையிலே 100 முறை அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து விடுவார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் எப்பெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வருதோ, இந்த மாதிரி தவறுகள் செய்திருப்போம் என்று இஸ்திக்ஃபார் அதிகப்படுத்துங்க. அந்த இஸ்திக்ஃபார் மூலமாக சென்ற காலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், வருங்காலத்தில் பாவங்களிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இஸ்திக்ஃபாருடைய நன்மை அதுதான். இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்கிறதனுடைய அதாவது பிரயோஜனங்களில் முக்கியமான பிரயோஜனம் என்ன? பாவம் செய்தவங்க தான் இஸ்திக்ஃபார் செய்யணுங்கிறதல்ல, பாவம் செய்யாதவர்களும் இஸ்திக்ஃபார் செய்யணும், அவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக. சரிங்களா? பெற்றோர்கள் புறம் பேசினால், யார் புறம் பேசினாலும் சரி, நம்ம அது பேசாதீங்க, நிறுத்திடுங்க, நமக்கு அனுமதி இல்லாத பேசாதீங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாரையும் நம்ம பயப்படக்கூடாது. அதே போல் யாருடைய முகதாட்சணையும் நம்ம பார்க்கக்கூடாது. பெற்றோராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் அவர்களுடைய கண்ணியத்தோடு நம்ம அந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லணும். சொல்லுங்கம்மா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிரு ரப்பி, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், இந்த மாதிரி எல்லா திக்ருகளுமே இஸ்திக்ஃபார் தான். ரப்பிக்ஃபிர்லி, அதுவும் இஸ்திக்ஃபார் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இருக்குமா? அல்லாஹ் தஆலா நல்ல கனவுகள் அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். புறம் பேசுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம். அது நல்லா பாதுகாக்கணும், நல்லா பாதுகாக்கணும், நல்லா பாதுகாக்கணும். அல்லாஹ் அதிகமாக பயந்து கொள்ளுங்க. இந்த நற்குணத்தை உங்களுக்கு அதிகமாக வளர்த்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் உதவி செய்யட்டும். அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை பேணுவதற்கு
சரிம்மா, இன்ஷால்லா அடுத்த வகுப்புடைய நேரம் வந்துருச்சு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அறவே கொடுக்கக்கூடாதுமா. அவர்களுடைய உணவு, உடை, இருப்பிட தேவைகளுக்கு கொடுக்கலாம். அவங்களுடைய சிலை வழிபாட்டுக்கு உதவி கேட்டாங்கன்னா நம்ம செய்யக்கூடாது. அழகிய முறையில் சொல்லி தவிர்த்து கொள்ளுங்க. ஆமாம் ஆமாம், இல்லைங்க, அதுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. மற்றபடி உங்களுடைய உணவு வேணுமா, உடை வேணுமா, என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு செய்கிறேன். மற்றபடி சிலை வழிபாட்டுகளுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். அழகிய முறையில் உணவு கொடுக்கலாம். வீட்டுக்கு வரவங்களுக்கு உணவு கொடுக்கலாம். அவங்க பசியாக இருந்தாங்க, சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கலாம், அரிசி வாங்கி கொடுக்கலாம், பருப்பு வாங்கி கொடுக்கலாம். நோ ப்ராப்ளம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.